அனைவருக்கும் வணக்கம். நாம் கண்ணுடைய வள்ளல் என்கிற மிகச்சிறந்த ஞானி ஒருவர் இயற்றி திரு அருட்பிரகாச வள்ளலார் பதிப்பித்த ஒளிவில் ஒடுக்கம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நூற்தொகுப்பின் சத்தினிபாதத்து உத்தமர் ஒழிவு என்கிற பிரிவிலே கூடிய நற்கருத்துக்கள் பொதிந்த பாடல்களை பார்த்து வருகிறோம். யோக சாதனம் பழகக்கூடிய ஒருவன் புலன்கள் சார்ந்த இந்த உலகப் பற்றுக்களை நீக்கியாக வேண்டும். அது நீக்கியிருந்தால் மாத்திரமே கர்ம வினைகள் நம்மை விட்டு அற்றுப்போகும். மேலும் நூற்கல்வி மற்றும் ஆசாரியர்கள் சொல்லித்தரக்கூடிய கல்வி இவை முக்கியம் என்றும், குருமார்களை சரணடைந்து அவர்களை அண்டிச் செல்லக்கூடியவர்களுக்கு மாத்திரமே யோக வெற்றி கிடைக்கும் என்றும் கண்ணுடைய வள்ளல் சொன்ன கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம். இந்த பதிவிலேயும் பல நுணுக்கமான கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம். காலமறை, தேசமறை, கண்மறைப்போர் காண்போரும் பாலுனும் புல் இப்பிமீன் பக்கி தீக்காலும் இரும்பினீர் மின்னலிலே ஏற்ற பணம் பார்ப்போர் தரும் பொருளை கொள்ளுவார் தாம். இங்கே மறைபொருளாகவே பலவற்றை பேசிச் செல்கிறார். காலமறை, தேசமறை, கண்மறை என்கிற மூன்றை இங்கே சொல்லுகிறார். காலமறை என்பது கால ஓட்டத்திலே முன்பு சொல்லப்பட்டவை இப்போது மறைந்து போய்விடுகின்றன. ஒரு தேசத்திலே சொல்லப்பட்ட கருத்துக்கள் மற்றொரு தேசத்திலே சொல்லப்பட்ட கருத்துக்களோடு முரண்படுகின்றன. இவையெல்லாம் நம் கண்களை மறைக்கக்கூடிய மாயாஜாலங்களாகவே தென்படுகின்றன. அதாவது, குறிப்பிட்ட ஒரு காலத்திலே அங்கே வாழ்ந்திருந்த ஞானியர் மகான்கள் ஒரு வகையான யோக கலையை கற்றுக் கொடுத்தார்கள். இந்த கலை கற்றுக்கொண்டு விட்ட ஒருவர் வேறு தேசத்திற்கு செல்லும்போது தான் கற்றதை மற்றவருக்கு கற்றுக் கொடுக்கும் விதமும் செயலும் மாறுபடுகின்றன. இது தேசத்திற்கு தேசம் வித்தியாசப்படுகிறது. அதே போல நம் மனதை குழப்பிவிடும்படியாக சில இடங்களிலே விளக்கங்கள் வந்துவிடுவதும் உண்டு. ஏன் இப்படி என்று கேட்டால், சமீப காலத்திலே வாழ்ந்திருந்து நமக்கு நற்கருத்துக்களை சொல்லிச் சென்ற ஞானிகள் மகான்களுடைய கூற்றுக்களை பார்த்தால் இதற்கான விளக்கம் நமக்கு கிடைத்துவிடும். ராமதீர்த்த பரமஹம்சர் என்கிற வடதேசத்தில் வாழ்ந்திருந்த மகா ஞானி ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டு இவருடைய கருத்துக்களை வாசியுங்கள் என்று ஞானபிதாவின் திருவாக்காலேயே சொல்லப்பட்டவர். அவர் தன்னுடைய உபதேசத்திலே ஒன்றை சொல்லுகிறார். ஞானத்தை கற்றதை மற்றவருக்கு கற்பிக்கக்கூடிய நிலையிலே வரக்கூடிய ஞான ஆச்சாரியார்கள் தாங்கள் கற்ற கருத்துக்களை அந்தந்த தேசத்திலே வாழக்கூடிய மக்களின் இயல்புக்கேற்றபடியாக சிறிது மாற்றங்களை செய்து போதிக்க வேண்டும் என்று சொன்னார். ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு வகையான மனிதர்கள், அவருடைய உணவு முறை, காலநிலை, கலாச்சாரம், செயல்பாடுகள், சிந்தனை விகிதம், அவருடைய வேகம் அல்லது விவேகம் ஆகியவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டு யாரிடத்திலே எப்படிப்பட்ட உபதேசத்தை சொல்லிக் கொடுத்தால் அது சரியாக இருக்கும் என்பதை கண்டறிந்து அதற்கேற்றபடியாக உபதேசத்தை மாற்றி சொல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். இது இங்கே சொல்லப்பட்ட காலமறை, தேசமறை, கண்மறை என்கிற வார்த்தைகளுக்கான விளக்கமாக இருக்கும். ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு தேசத்தில் வாழக்கூடிய மக்களுக்கும் ஏற்றபடியாக ஒரு நல்ல ஞான குரு தன்னுடைய உபதேசங்களை மாற்றி அமைப்பார். ஆனால் இவற்றை பார்த்து மனம் மயங்கக்கூடிய சீடர்கள், என்ன நம் குரு நமக்கு ஒரு விதமாக சொன்னார், அவர்களுக்கு வேறு விதமாக சொல்லுகிறாரே என்று ஐயுறக்கூடும். அது அப்படி இல்லை. எவருக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறோமோ அவருடைய ஏற்புத்திறனுக்கு ஏற்றபடியாக கல்வி என்பது போதிக்கப்பட வேண்டும் என்பதே இதன் கருத்தாகிறது. ஆனால் இப்படி சொல்லப்பட்ட நூல்களை எல்லாம் பற்பல தேசங்களிலே உள்ள ஞானிகள் மகான்கள் எழுதிய நூல்களை எல்லாம் கொண்டு வந்து வாசித்து பார்க்கக்கூடிய ஒருவருக்கு சிறிது மனதிலே குழப்பம் ஏற்படச் செய்யும். அது அப்படி இல்லாமல் அதில் சொல்லப்பட்ட நற்கருத்துக்களை மாத்திரம் உள்வாங்க வேண்டும் என்பதற்காகவே பாலுனும் புல் என்கிற வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறார். அன்னம் தண்ணீரையும் பாலையும் கலந்து வைத்தால் தண்ணீரை பிரித்து பாலை மாத்திரம் உட்கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு சரியான விளக்கத்தை சொல்லும்போது, நாம் உண்ணுவதற்காக பயன்படுத்தக்கூடிய அரிசி சாதத்தை ஒரு பாத்திரத்திலே போட்டு பாலும் தண்ணீரும் கலந்த ஒன்றை அதிலே ஊற்றி வைக்கும்போது பால் முழுவதையும் அரிசி சாதம் உறிஞ்சிக்கொண்டு தண்ணீரை மாத்திரம் வெளியே விட்டு வைத்திருக்கும். அன்னம் என்பது அரிசி சாதம்.
அரிசி சாதம் பாலை உள்வாங்கிக் கொள்ளும், தண்ணீரை உள்வாங்காது. இப்படியும் சொல்லப்படுகிறது. எது எப்படியாக இருந்தாலும் தேவையானதை எடுத்துக்கொண்டு தேவையற்றதை தள்ளிவிடுவது என்பது இங்கே புரிந்து கொண்டால் பொருத்தமாக இருக்கும். பாலுண்ணும் புல் போல இப்பி மீன் என்று அழைக்கப்படக்கூடிய சில வகை மீன்கள் தனக்கு தேவையான உணவை தேடி தேடி தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய கொக்கு முதலாகிய பறவைகள் காத்திருந்து தனக்கு தேவையான மீன் வரும்போது உட்கொள்வது வழக்கம். அதாவது அன்னப்பறவை தண்ணீரை பிரித்து பாலை மாத்திரம் உட்கொள்ளும். மீன்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஓடையிலே நின்றிருக்கும் கொக்கு சின்ன சின்ன மீன்கள் செல்லும் போதெல்லாம் போக விட்டுவிட்டு சற்று பருத்த கொழுத்த மீன் வரும்போது கவ்விக்கொள்ளும். அதுபோல மின்னலிலே இந்த உலகிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களும் ஏராளம். சிலர் சொல்லுவார்கள், மின்னல் பூமியிலே பாயும் போது அதிலிருந்து இரும்பு, தங்கம் முதலாகியவை கிடைக்கும் என்றெல்லாம் கூட ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இடி விழுந்த இடத்திலே பார்க்கும்போது தங்கம் கிடைக்கும் என்று தேடித் தெரிந்தவர்களும் கூட இருக்கிறார்கள். ஆனால் இடி மின்னல் விழுந்த இடத்திலே எரிந்து சாம்பராகி போகுமே அல்லாது வேறு ஏதும் கிடைக்காது. அப்படிப்பட்ட பொருளை சிலர் கண்டுபிடித்து அதை பணமாக்கி கொண்டு விட்டார்கள் என்று சொல்லுவதும் கூட உண்டு. நடைமுறைக்கு சாத்தியமில்லாத பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த மனிதர்கள் தங்களுக்கு கிடைத்தவற்றை அதிக விலைக்கு மக்களிடத்தை ஆசையை காட்டி விற்று பணம் பார்த்து விடுவார்கள். ஒரு பொருளை வியாபாரத்திற்காக கொண்டு செல்லக்கூடியவர்கள் எங்கே எந்த பொருள் விற்கப்படும், எவர் வாங்குவர் என்பதை தெரிந்தெடுத்து அந்த பகுதியிலே சென்று பொருளை விற்று பணம் பார்ப்பார்கள். அதுபோல யோக சாதனம் பழகக்கூடியவர்கள் எத்தனை நூல்களை வாசித்தாலும் தங்களுக்கு தேவையானதை மாத்திரம் அதிலிருந்து எடுத்துக்கொள்வார்கள். திருவள்ளுவநாயனாரும் இதை சொல்கிறார். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, எப்பொருள் எத்தன்மைத்தாகினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்றெல்லாம் சொல்லுகிறார். மெய்ப்பொருளை காண வேண்டுமே அல்லாது அங்கே சொல்லப்பட்ட உதாரணங்களை, விளக்கங்களை எல்லாம் ஆராய்ந்து கொண்டிருக்கக்கூடாது. எனவே உங்களுக்கு கிடைத்த நூல்களிலே இருந்து உங்களுக்கு தேவையான நற்கருத்துக்களை மாத்திரம் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் என்பதே இதன் திரண்ட கருத்தாகிறது. பதி இறக்க கேட்டிருந்த பத்தினி போல், பால் போல், அதிமோகி தீப்புகள் போல், அன்பாம் விதவையற் போல், கண்ணன் கடையில் கொடை போல காணலாம், தன்னை இழவாது இழத்தரான். கற்பனை மங்கையர் அந்நாளிலே வாழ்ந்திருந்தவர்கள் தன் கணவன் இறந்துவிட்டான் என்ற செய்தியை கேட்ட மாத்திரத்திலேயே தாங்களும் கீழே விழுந்து உயிர் துறந்தார்கள். சில கற்பனை மங்கையர் கணவனுடைய சிதையிலே தன் உடலை பாய்ச்சி உயிர் தியாகம் செய்து கணவன் ஆன்மாவோடு தானும் பயணப்படக்கூடிய காரியத்தை செய்தார்கள். கணவனை இழந்த கைம்பெண்கள் தன் கணவனின் நினைவாகவே இருந்து உயிர் நீத்தார்கள். இவையெல்லாம் அன்பின் மிகுதி அல்லது பிரிதலுக்கு மனமில்லாமல் செய்த காரியங்கள். எப்படி ஒரு பெண் தன் கணவனை பிரிந்து வாழ விரும்பாது தன் உடலை தீக்கிரையாக்கி கொண்டாளோ, கணவனோடு சேர்ந்து தானும் யமபுரம் சேர்ந்தாளோ, அதுபோல இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள் அன்போடு இருக்க வேண்டும். நம்முடைய உண்மையான பதி தலைக்குள்ளே இருக்கும் ஜீவன். புற உலக வாழ்க்கை என்பது பொல்லாத மாயை. மாயையை தவிர்த்து தன் உண்மையான மணாளனாகிய ஜீவனை சென்றடைய வேண்டும். இந்த கருத்துக்களை ஞானபிதா சித்தவேதத்திலே மனம் என்பது பெண், அறிவு என்பது ஆண். மனம் எப்போது அடங்கி அறிவோடு சேர்கிறதோ அப்பொழுதுதான் புருஷராக தீர முடியும் என்று சொல்லியிருந்தார்கள். இந்த கருத்துக்கள் வேறு விதமாக இங்கே சொல்லப்படுகின்றன. நாம் முதலாவது பார்த்த செய்யுளிலே அன்னப்பறவை பாலை மாத்திரம் தண்ணீரிலிருந்து பிரித்து உண்பதைப் போல கொக்கு ஓடுகிற மீன்களையெல்லாம் ஓடவிட்டு தனக்கு ஏற்ற மீன் வரும் வரையிலும் காத்திருப்பதைப் போல இந்த உலக வாழ்க்கையிலே நல்லவற்றை நாம் தெரிந்தெடுத்து உட்செலுத்த பழக வேண்டும். தன்னை இழவாது இழத்தல் என்று சொல்லுகிறார். தன்னை இழக்க வேண்டும், ஆனால் தன்னை இழக்கக்கூடாது. இதன் பொருள் யாதென்றால், நான் என்பது அற்றுப்போக வேண்டும், ஆனால் நான் என்பது அற்றுப்போகக்கூடாது.
எந்த நான் வேண்டும், எந்த நான் வேண்டாம் என்பதை புரிந்திருக்க வேண்டும். நான் செல்வந்தன், நான் ஞானி, நான் மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவன், நான் என்னுடைய ஜனக்கூட்டத்திற்கெல்லாம் தலைவன் என்பது போன்ற அகங்காரத்தோடு இணைந்திருக்கக்கூடிய நான் என்பதை விடுத்துவிட வேண்டும். நான் பராபரத்தின் அன்பிற்கு பாத்திரமானவன், நான் சகல உயிர்களுக்கும் அன்பன், நான் சகல உயிர்களையும் போல நானும் ஒரு ஆன்மாவே என்பது போன்ற இந்த நான் என்கிற உணர்வை வைத்துக் கொள்ளலாம். எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை தெரிந்தெடுக்கக்கூடிய யோகி எதை இழக்க வேண்டும், எதை இழக்கக்கூடாது என்பதை புரிந்திருக்க வேண்டும். இதைத்தான் இத்திருப்பாடலிலே தன்னுடைய வள்ளல் நமக்கு சொல்லுகிறார். மாற்று பல வகையாம் பொன் ஓட வைப்பான் போல் தேற்றி சிவகாமத்தால் செப்புகினும் மேற்ற பரிபாகத்தாலே பழுப்பாம் பலவும் ஒரு பாகம் அன்று என்று உணர். நாம் தங்கத்தை பார்த்திருக்கிறோம். மஞ்சள் நிறமாக தகத்தகாயமாக மின்னுகிறது. அதிலே ஒரு மோகம் இருக்கிறது. ஒரு கரித்துண்டை அடுப்பிலே வைத்து தீ மூட்டி எரிக்கிறோம். கரித்துண்டு எரிந்து நெருப்பாக கனன்று கொண்டிருக்கும் போது அது தங்கத்தை காட்டிலும் பிரகாசமாக ஜொலிக்கிறது. எரிந்து கொண்டிருக்கும் கரித்துண்டையும் தங்கத்தையும் ஒப்பீடு செய்து பார்க்க முடியுமா? இரண்டும் ஒன்று என்று கூற முடியுமா? அதுபோல இந்த உலக வாழ்க்கையிலே மாயையாக இருக்கக்கூடியவற்றையெல்லாம் உண்மை என்று கருதிவிட்டு மாயைக்கு அப்பாற்பட்ட ஜீவனை, ஆன்மாவை, பரஞ்சோதியை நாம் மறந்துவிடக்கூடாது. எவர் ஒருவர் தனக்குள்ளே இருக்கும் ஞானத்தை சரியாக புரிந்து கொள்கிறாரோ அவர் மாத்திரமே வெற்றியாளர் ஆவார் என்பது கருத்தாகிறது. இந்த பாடலுக்கான கருத்துக்களை இப்படியும் புரிந்து கொள்ளலாம். தங்கத்தை ஆபரணமாக செய்ய நினைப்பவர்கள் அதனோடு சிறிது செம்பு கலந்து அதை நெகிழ்ச்சியுடையதாக மாற்றி அதை ஆபரணங்களாக செய்தார்கள். ஆனால் அது 100 விழுக்காடு தங்கம் அல்ல. தங்கமும் செம்பும் கலந்ததாகவே அது இருக்கிறது. இதை சுத்த தங்கமாக மாற்ற வேண்டும் என்று கருதுகிறவர் அந்த தங்கத்தோடு சிறிது பாதரசத்தை கலந்து புடமிடுகிறார்கள். பாதரசம் தங்கத்தோடு கலந்திருந்த செம்பை உறிஞ்சி ஆவியாகி விடுகிறது. ஆனால் தங்கம் அப்படியே இருக்கிறது. எப்படி கலந்திருந்த தங்கத்தை புடமிட்டு சொக்கத்தங்கம் உருவாக்கப்படுகிறதோ அதுபோல யோகசாதகன் ஒருவன் தன் மனத்தை புடமிட பழக்க வேண்டும். ஞானிகள், மகான்கள் சொல்லிக் கொடுத்த கருத்துக்கள் நமக்கு ஆரம்பத்திலே துன்பத்தை தருபவையாக இருந்தாலும் கூட தொடர்ந்து இடைவிடாது பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது எப்படி சொக்கத்தங்கம் புடம் போட்டு பிரித்தெடுக்கப்படுகிறதோ அதுபோல ஞானிகள், மகான்கள் தங்களுடைய அனுக்கிரகத்தால், செயலால், பரிபக்குவத்தால் சிவகாம சிந்தனை நமக்கு ஏற்படுத்துவதன் மூலமாக நம்மை தூய ஞானிகளாக மாற்றுகிறார்கள். இதற்காக ஞானிகள், மகான்கள் நமக்கு பற்பல விதமான சோதனைகளையும் வைக்கத்தான் செய்வார்கள். ஞானிகள், மகான்களுடைய சோதனைகளுக்காக பயந்து ஓடிவிட்டால் நாம் ஞானத்தை பெற முடியாது. குருமார்களை சென்று சேர வேண்டும் என்று சொல்லிய கண்ணுடைய வள்ளல், அவர்கள் உங்களை சோதிப்பார்கள், அதற்காக அஞ்சி விடாதீர்கள். சோதிக்கச் சோதிக்கத்தான் உங்களுக்குள்ளே தூய ஞானம் பிறக்கும், புடமிடத்தான் தூய தங்கம் பிறக்கும் என்று சொல்லுகிறார். எனவே தக்க குருமார்களை சென்று சேர்ந்து அவர்களை வழிகாட்டுதலில் பயணிக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய சிற்சில இடர்பாடுகளை பார்த்து அஞ்சி பயந்து ஓடிவிடாமல் நிலைத்து நிற்க வேண்டும். அப்படி நிலைத்து நிற்பவர்கள் மாத்திரமே தூய ஞானத்தை பெறுவார்கள் என்பது கருத்தாகும். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.